கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க மாட்டுது. எதுக்கு சண்டை வருது? சண்டை வராம இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பொதுவாக மனம் தான் முதல் காரணம். இப்போ கணவன் மனைவி சண்டை என்பது வேறு. சில உடலுக்கு பின்னால் கூடல் வேண்டும் என்கிறது தமிழ். சண்டை என்பது வேறு. அதுவே பிரச்சனையா போச்சுன்னா அதே மாதிரி தோஷங்கள் பல கிரகங்களால் பாதிக்கப்படுவதனால் மட்டும்தான் அதுக்குரிய நிலைகள் அங்கே நடக்கிறது. ராகு கேது தோஷம் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்படிங்கிறது என்னன்னா பிணை கொடுமுடி போனேன், குருதர போனேன், திருவண்ணஞ்சேரி போனேன், காலஸ்திரி போனேன், திருநாயேஸ்வரம் போனேன். என்னுடைய பொண்ணுக்கு வயசு 30 ஆகி போச்சு, பையனுக்கு 35 ஆகி போச்சு, 36 ஆகி போச்சு, கல்யாணம் நடக்கல, நான் செய்யாத பரிகாரம் இல்லை. அப்ப பரிகாரம் என்ன? பையனுக்கு செவ்வாய் தோஷம், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. செவ்வாய் என்றால் கணவன் என்று பொருள். அப்ப ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம், ஆணுக்கு சுக்கிர தோஷம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த செவ்வாய் நாள்ல இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, நாளிலே செவ்வாய் நயந்தமே இருந்தால் நகைவிட வாழ்ந்திடுவான், காளியாம் புத்தி தரித்திரகாமன் நாடக சூத்திர நிமணி. அந்த பெண்ணு மென்மையா இருக்குதுன்னா ஆண் வேகமா இருந்தா என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துரு, இது ரகசியமா சில பிரச்சனை வந்துரு, இதுதான் பாதிப்பை கொடுக்கும். அப்படிங்கிறதா அந்த செவ்வாய்க்கு வச்சிருக்கக்கூடிய விதி. குழந்தை இல்லாமல் இருக்கிறது கணவன் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை மனைவி கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை. இதை ஏன் ஜோதிடத்தில் கேட்க சொல்றாரு? குழந்தை பிறப்பதே பாட்டன் பாட்டியினுடைய கர்மா. நான் ஒரு புதிய சாஃப்ட்வேருக்கு வச்சிருக்கேன். இது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. இப்போ இந்த ஜாதகத்துக்கு என்ன ஆகி போச்சுன்னா, கல்யாணம் பண்றாங்க. ரிப்ளை நேர் வணக்கம், நான் உங்கள் விக்ரம். இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல யார் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, தமிழ் மாநில பாரம்பரிய வல்லுவக்குல ஜோதிட சங்க பேராசிரியர் டாக்டர் கேவி ஸ்ரீ ரவிச்சந்திர ஜோதிடர் தான் நம்மளோட இருந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நன்றாக இருக்கிறேன். நீங்கள் சிறப்பாக இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு நேர்காணல் பண்ணியிருந்தோம். இப்போ குறிப்பாக இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் மனைவி ஒற்றுமை இருக்க மாட்டுது. என்ன ஒரு வாக்குவாதம் சண்டை இருந்தாலுமே ஜாதக ரீதியாக இதில் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எதுக்கு சண்டை வருது? சண்டை வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சார்? பொதுவாக மனம் தான் முதல் காரணம். ஒன்றை அனுசரித்து போக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நானும் உதாரணமாக சொல்லணும்னா, நானும் என் மனைவியும் ஒரு சின்ன சண்டை வந்துருச்சு. இப்போ நான் எங்கள் அப்பா அம்மா கிட்ட போகிறேன், எங்கள் அப்பா அம்மாவை அவங்க சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. சரி, எங்க அப்பா அம்மா பாட்டம் பாட்டி கிட்ட போறாங்க, அவங்களும் சண்டை கட்டிட்டு இருக்கிறாங்க. எங்க பாட்டம் பாட்டி பார்த்து போட்டு இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட போறாங்க. சிவபெருமானும் பார்வதியும் சண்டை கட்டிட்டு. அப்போ கணவன் மனைவி சண்டை என்பது வேறு. சில உடலுக்கு பின்னால் கூடல் வேண்டும் என்கிறது தமிழ். சண்டை என்பது வேறு. அதுவே பிரச்சனையா போச்சுன்னா அது ரொம்ப மிக முக்கியமான அங்க ஒரு பாதிப்பு ஏற்படும். அதற்கு காரணம் மனம்தான். ஒன்றும் ஜாதகம் காரணமாக இருக்கிறதா என்றால் உண்மையாகவே இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளணும், எவ்வளவுதான் நாம பொருத்தம் பார்த்து ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்து வைத்தும் பிரச்சனை ஏன் வருகிறது? என் பொண்ணு நல்ல பொண்ணு மாப்பிள்ளை சரியில்லைன்னு சொல்றாங்க. ஆனா பொண்ணு ஜாதகத்துல தோஷம், இப்படித்தான் வாழ்க்கை அமையணுங்கிற விதியை அவன் எழுதி வைத்து விட்டால் அப்படி சொல்ல முடியும். ஆனால் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது என்னன்னா, 2 பேருக்கு சண்டை வந்துருதுன்னா 2 பேருமே அவங்க இருக்கிற நியாயத்தை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. தவிர அவரு நல்லாத்தான் பேசினாரு, நான் தான் போய் சண்டை பிடிச்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவரு நல்லாத்தான் பேசிட்டு இருந்தாரு, நான் தான் போய் சண்டை பிடிச்சேன்னு ஒரு பொண்ணு சொல்லிச்சுன்னா அவங்க சமாதானம் ஆயிரு. யாருமே தேவையில்லை, அவங்களே சரி பண்ணிக்குவாங்க. ஆனா அதை புரிஞ்சுக்காத பண்றதுதான் விளைவுகள். சில பேருக்கு வேலை டென்ஷனால சண்டை, பொருளாதாரத்தால சண்டை, இப்படி எத்தனையோ சண்டைகள் இருக்குது. வீட்டு சண்டை, நாட்டு சண்டை, ரோட்டு சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, மாமன் சண்டை, பெரியப்பன் சண்டை, சித்தப்பன் சண்டை, இப்படி எல்லா சண்டையும் இருக்குது. அதே மாதிரி தோஷங்கள் பல கிரகங்களால் பாதிக்கப்படுவதனால் மட்டும்தான் அதுக்குரிய நிலைகள் அங்கே நடக்கிறது. அப்போ ஜாதகம் என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்க ஜாதக ரீதியா கணவன் மனைவியினுடைய இணைப்பை கரெக்டா சேர்த்தணும். பாருங்க, ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தியும் அன்னை சீதாலட்சுமியும் இவங்களுக்கு சண்டையே இல்லை. ஆனா காலம் அவர்கள் வாழ்ந்த காலத்து வரைக்கும் கணவன் மனைவியாக இணைந்து நன்றாக வாழ முடியல. அதற்கு என்ன காரணம் என்றால், ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி புனர்பூச நட்சத்திரத்தில் பிறக்கின்றார். அதே வேளையில சீதாதேவி அம்மையார் பிறக்கிறது மக நட்சத்திரத்தில் பிறக்கின்றார். புனர்பூசம், பூசம், ஆயிலியம், மகம் மக நட்சத்திரத்தில் பிறக்கின்றார். இதுல இருந்து நீங்க பார்த்தீங்கன்னா அர்த்தமா அங்கே வேதை வருகின்றது.
மகத்திலிருந்து எண்ணினால் வேதை வருகின்றது. வேதை வருகின்ற பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால் அங்கே வாழ்க்கையில் பிரச்சனை வருகிறது. இது ஒண்ணு. இப்போ கணவன் மனைவி நம்ம சேர்த்துற போதே ஒரு ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய ஜென்ம நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வந்தால் அது வேதை என்று சொல்லப்படுகிறது. 7வது நட்சத்திரம் 25வது நட்சத்திரம் 16வது நட்சத்திரம் வருகின்ற பொழுது வேதை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி சேர்த்துகின்ற பொழுது அங்க ஒரு ஏட்டி போட்டியா பேசுறது, கணவன் மனைவிக்குள்ள ஒத்து போகாம போறது, பிரச்சனைகள் வருது, ஆண் பெண்ணை புரிஞ்சுக்காத பேசுறது, பெண் ஆணை புரிஞ்சுக்காம பேசுறது நடக்கும். இதை நம்ம தவிர்த்தோம்னாலே இப்படியெல்லாம் வராது. ஆனா இவங்க தவிர்க்கிறதுக்கு பெரியவங்க விடணுமே. காரணம், எனக்கு இந்த பொண்ணு வீடு சொத்து நிறைய இருக்குது, இது எப்படி நம்ம வேண்டாம்னு சொல்றது அப்படின்னு போட்டு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அங்க என்ன செய்யறது? முதல் ஒரு ஜாதகம்னு பார்க்க வந்தா ஜோதிட ரீதியாக சில விஷயங்கள் எவ்வளவு இருக்குதுங்கிறதையும் நீங்க கொஞ்சம் சில விஷயங்களை பார்த்து அனுசரித்து, உங்கள் சூழ்நிலையை அனுசரித்து, கணவன் மனைவியினுடைய சூழ்நிலையை அனுசரித்து நீங்கள் செஞ்சீங்கன்னா தப்பு வராது. அதேமாரி ராகு கேது தோஷம்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த தோஷம் என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? பாருங்க, ராகு கேது அப்படிங்கிறது என்னன்னா பிணைப்பு. ராகு கேது பிணை, பாம்பு மாதிரி. பாம்பு. இந்த பாம்பு கணவன் மனைவி தான். பிணைப்புங்கிறது கணவன் மனைவி. ராகு கேது தான் அந்த பிணைப்பை சுட்டி காட்டும். ராகு கேது பாம்பு, அது பிணைப்பு தான். அப்போ நீங்க ராகு என்பது யார்? ராகு என்பது பாட்டை, கேது என்பது பாட்டி. அப்போ கேது என்பது அந்த ராகு கேது பாட்டன் பாட்டி குறிக்கும். தாய் வழி பாட்டன் பாட்டி கேது, தந்தை வழி பாட்டன் பாட்டி ராகு. இந்த ராகு கேதுக்கு உள்ளதான் அசுவதி நட்சத்திரம், கேது நட்சத்திரம், அடுத்தது பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் சுக்கிர நட்சத்திரம், அடுத்தது கார்த்திகை நட்சத்திரம், சூரிய நட்சத்திரம், அது தந்தை. கேது அஸ்வதி நட்சத்திரம் கேது, பரணி நட்சத்திரம் சுக்கிர அது மனைவி, கார்த்திகை நட்சத்திரம் சூரியன் அது தந்தை, ரோகிணி நட்சத்திரம் சந்திரன் அது தாய், மிருகசீரிஷ நட்சத்திரம் அது கணவன். அதுக்கு பின்னாடி திருவாதிரை நட்சத்திரம். அப்போ ஒரு ஆண் பெண் ஜாதகத்திற்குள்ளார ராகு கேதுக்குள்ளார தான் தாய் தந்தை. ராகு கேது பாட்டி அப்படின்னா அதுக்குள்ள தாய் தந்தை வந்து விடுகிறார்கள், அதுக்குள் கணவன் மனைவி வந்து விடுகிறார்கள். ஆக பொதுவா திருமண வாழ்க்கை என்பது அவர்களுக்கு அந்த ராகு கேது தோஷம் என்பது பாட்டன் பாட்டியால் முன்னோர்களால் வரக்கூடிய தோஷம் தான் ராகு கேது தோஷம். ஓகே. அப்ப அதுக்கு உரிய பரிவர்த்தனையை நம்ம செய்யணும். அதுக்குரிய பரிவர்த்தனைகளை செஞ்சாலே சரியா போயிடும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொடுமுடி போனேன், குடுதர் போனேன், திருவண்ணஞ்சேரி போனேன், காலஸ்திரி போனேன், திருநாயேஸ்வரம் போனேன், இங்கெல்லாம் நான் போய் பரிகாரம் செஞ்சேன், ஆனால் நடக்கலை. என்னுடைய பொண்ணுக்கு வயசு 30 போச்சு, எப்போத்தான் கல்யாணம் நடக்கு? அதே வேளை ஆணுடைய ஜாதகத்தில் பையனுக்கு வயது 35 போச்சு, 36 போச்சு, கல்யாணம் நடக்கலை. நான் செய்யாத பரிகாரம் இல்லை. அப்போ பரிகாரம் என்ன? செய்த பரிகாரம் தவறா இல்லையா? பாருங்க, ஒருத்தர் 9 பரிகாரம் செய்கிறாரு, எதுலேயும் நடக்கலை. எங்கிட்ட வர்றாரு, அவருடைய ஜாதகத்தை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு நான் சொல்கிறேன், அவங்க செஞ்ச பரிகாரம் உண்மை இல்லை, அதுக்கு நான் வரல. ஆனால் உங்கள் விதி, பல பரிகாரங்களை செய்து திருமணம் நடக்க வேண்டும் என்பது உங்கள் விதி. இது நீங்க ஆட்பட்டுத்தான் தீரணும். ஒரு பொருள் ஒரே இடத்துல அமையறதுக்கு 10 இடம் சுத்தி அமையறது, அது அவங்களுடைய பிராப்தம் என்னவோ, அவங்க கர்மா என்னவோ அதை நடக்கும். அப்ப நீங்க இந்த பரிவர்த்தனை செய்யுங்க. இதுல ஒரு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். நான் நீங்க எல்லாமே செஞ்சு சரி பண்ணி போடுவேன் அப்படின்னு உங்களோட சொல்லேன். நீங்க செஞ்சு பாருங்களேன். அவருக்கு அதே மாதிரி ராகு தோஷம் கிடைக்கிறாரு, ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அற்புதமான திருமணம் நடந்து இன்றைக்கு நன்றா இருக்கிறாங்க, குழந்தை வந்துருச்சு. அப்போ நான் இங்கே ஜெயித்து விட்டேன் என்று சொல்லுவது முறையல்ல. இந்த 9 பரிகாரத்தை கடந்து வந்ததால் எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால செஞ்சுக்கிறோம். இதுதான் ராகு கேது. அப்போ ராகு கேது என்பது சும்மா சாதாரணமா உடனடியா ராகு கேது தோஷமெல்லாம் அப்படி இது பண்ண முடியாது. இப்போ ராகு கேதுன்னா சர்ப்பம். சர்ப்பத்துக்கு பிடிக்காத ஒரு பொருள் இருக்குது, அது என்னன்னா உப்பு. ஓகே, ஆமா, பாம்பு வந்தாலே போட்டு வைப்பாங்க. அது பாம்பு வர்ற இடத்துல உப்பை போட்டு வச்சுட்டா பாம்பு வராது. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, பாம்பை இறைவனாக கொண்ட தெய்வம் எது? சிவபெருமா கழுத்துல பாம்பை வச்சிருக்காருங்களா? அம்மன் குறிப்பா பாம்பை கொடையா அம்மன் வச்சிருக்கு. நாராயண பாம்பை சயன கோலத்துல, அதாவது சர்ப்பம் அப்படிங்கிற இந்த பாம்பு அப்படிங்கிற ஒரு நிலையை நாராயணன் என்ன செய்கிறார் என்றால், அவரு பாம்பை மெத்தையாகவே படுத்திருக்கார். முருக
தன்னுடைய பாதத்துல வச்சிருக்காரு. மயில் பிடிச்சிட்டு இருக்கு. அதுல என்னன்னா மயிலையும் வச்சிருக்காரு அவரு. உலகத்திலேயே இணையாமல் கணவன் மனைவி இணையாமல் குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரே ஒரு பறவை என்றால் அது மயில். கணவன் மனைவி இணையாது, இனச்சேர்க்கை வராது. ரெண்டும் ஆடு. ஆணனுடைய உயிர் அணு கீழே சென்றோம், அதை கொத்தி தின்றுதான் மயில் குட்டி போடும். ரெண்டும் சேராம இது பண்ணும். அது ஏன் அந்த தத்துவத்தை வச்சிருக்கிறார்கள் என்றால், சிவபெருமானுக்கு உலகத்திலேயே 2 பேரும் ஆணுக்கு பிறந்தாங்க. விஷ்ணுவனுடைய தொப்புள் குடியிலிருந்து பிறந்தவர் பிரம்மன், சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்தவன் முருகப்பெருமான். 2 பேரும் தான் ஆணுக்கு உலகத்திலேயே பிறக்கிறாங்க. அந்த முருகன் வச்சிருக்கிற வாகனம் பாருங்க, அங்க சேர்க்கையில ஒரு வித்தியாசம் இருக்கும். அதுக்கு கீழே பாம்பையும் வச்சிருப்பார். நம் முருகனும் பாம்பை வச்சிருப்பார். அதே வேளை கருப்பராய சாட்டையா பாம்பை பிடிச்சிருப்பார். சாட்டையா பாம்பை பிடிச்சிருப்பார். அதே வேளை ஒரு அம்மன் கோயில்ல, மேல்மலைன்னு ஒரு அங்காளம்மன் கோயில் போனீங்கன்னா அங்க முன்னாடி புத்துக்கண் இருக்கும், புத்துக்கண்ணு கோயில். அப்போ இந்த ஆலயங்கள், நான் சொன்ன ஆலயங்கள், பாம்பு இருக்கக்கூடிய பாம்பை கொண்ட தெய்வங்கள் ஆலயத்திற்கு சென்று உப்பு வாங்கிட்டு போய் 2 கையில உப்பு வாங்கி ஒரு துணியில கட்டி அதை கொண்டு போய் அங்க வச்சு, அங்க அந்த கோயில்ல முன்னாடி, அதாவது அந்த கொடிமரம் இருக்கு, அது பக்கத்துல வச்சு சாமி கும்பிட்டு எடுத்து கொண்டு வந்து இவங்க வீட்டுல வச்சு விட்டால் ராகு கேது எங்க வராது, அவங்க வீட்டுக்கு வராது, உப்பை கண்டா வராது. அது தெய்வத்தினுடைய ஆலயத்துக்கு போய் வரக்கூடிய நிலை வந்தால் வராது. அதை விட புத்துக்கண்ணு போய் சுத்தி உப்பை வச்சு சுத்தி என்னுடைய பொண்ணுக்கு என்னுடைய பையனுக்கு இந்த ராகு ஏ தோசை விலகும்னு சொல்லி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா கட்டாயமா ராகு பாம்பு வேலை செய்யாது, அங்கே அவர் விட்டு விடுவார். பையனுக்கு செவ்வாய் தோஷம், பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் சொல்லுவாங்க. அப்படி செவ்வாய் தோஷம்னா என்ன, அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு அறிகுறி என்ன, அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கு? செவ்வாய் என்றால் கணவன் என்று பொருள். அப்போ ஒரு பெண்ணுக்கு செவ்வாய் தோஷம், ஆணுக்கு சுக்கிர தோஷம் என்று ஒன்று இருக்கிறது. ஆனால் பொதுவா 2 ஜாதத்துக்குமே செவ்வாய் பார்க்க. செவ்வாய்னா என்ன அப்படின்னா, ஜோதிட காரகத்துவங்கள்ல உயிர் அணு அப்படின்னு குறிக்கிறது செவ்வாய். இதுல செவ்வாய் இதுக்கு கவிகள் சொல்லியிருக்கிறாங்க. எங்க பெரியோர்கள், எங்க தாய் தந்தையார் எல்லாம் பாடுவாங்க, கவிகள் வச்சுருக்காங்க. இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது. 2, 4, 7, 8, 12 இருந்தால் செவ்வாதோஷம். இதுக்கு விதிவிலக்கு மேசம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த ராசிகளில் இருந்தாலும், குரு, சனி, ராகு, கேது இவர்களால் பார்க்கப்பட்டாலும், இவர்களோடு சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் தோஷத்திற்கு பரிகாரம் என்பர். பரிகாரம் என்பர்னா விலகி போச்சுன்னு அர்த்தம். இது உன்னை பாதிக்காது அப்படின்னு பொருள். அந்த செவ்வாய் 4ல் இருந்தால் என்ன சொல்லுவாங்கன்னா, 4லே செவ்வாய் நயந்தமே இருந்தால் நகைவிட வாழ்ந்திடுவான், காளியாம் புத்தி தரித்திரகாமன் நாடக சூத்திரன் இவனே அப்படிங்கிறது விதி. அதாவது அவனுடைய செயல்பாடுகளும் புத்திகளும் எங்கேயோ ஒரு பக்கம் பிரச்சனையா இருக்கும், நகைவிட வாழ்ந்துடுவான். அதாவது 10 பேர் சிரிக்கிற அளவுக்கு கூட ஒரு சில நேரத்தில் வாழ்ந்துருவாங்கன்னு அர்த்தம். இது எல்லாத்துக்கும் சொல்ல முடியுமான்னா முடியாது. அவருடைய ஜாதகத்தில் சுபக்கிரகங்கள் பார்வை அதற்கு இருந்தால் அப்படி வராது. அதே மாதிரி கேதுக்கு சொல்றாங்க. 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கு சொல்றாங்க, கட்டுமாம் எழிலே சேயிருக்க காலை இவன் விதவிதனை சேரவன் நான் பூட்டகமாய் நயவாக்கோன் கவனுடையான் பூமிகளை விசேஷமாய் தேடி வைப்பான். இவனுக்கு ஏதோ ஒரு தொடர்பு, விதவியனுடைய தொடர்பு வந்துரு, ஆனா பூமி மண்ணும் மனை இதெல்லாம் சேர்த்திடுவான், சொத்து சேத்திரம் எல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க 7ஆம் இடம். ஆனால் இங்கேயும் சுபக்கிரகங்கள் பார்வை செய்தால் இது வராது, இதனுடைய பொருள் மாறும். அதே வேளை 8ல் செவ்வாய் சொல்றாங்க, கொண்டதொரு 8லே செய்யிருக்க உண்மையது அறவே தாரம் 3. உண்மையது அறவே தாரம் 3, 3 தாரம். கொண்டதென்று கொண்டமங்கே தனக்குமே கற்பகண்டம், இங்கதான் கற்பகண்டம் வருது. கொண்டமங்கே தனக்குமே கற்பகண்டம் கொடுத்து விடும் அதனாலே குற்றம் ஒன்றும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்போ கற்பங்கிறது வரும், கரிக்கிறதுல பிரச்சனை, 3 தாரம் கூட நமக்கு வந்துடலாம் அப்படிங்கிறது 8ல் செவ்வாய் இருந்தால் விதி. ஆனா இங்கேயும் இவருடைய ஜாதக ரீதியாக 8குடையவனோ சுபக்கிரகங்களுடைய பார்வையை இருக்கும் நல்ல வலுவாக இருக்கின்ற பொழுது அப்படி ஒரு தவறு வருவதில்லை. ஆனால் செவ்வாய் தோஷம் இப்படி நம்ம இதுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லிட்டே போகலாம். ஆனால் இங்கே செவ்வாய் தோஷம் என்பது என்ன சொல்லுகிறது என்றால், அந்த உயிர் அணு, அந்த உயிர் அணு செவ்வாய்னா வேகம், வேகமா செயல்படுறது. செவ்வாய்னா உயிர் அணு,
அப்போ உயிரணு வேகமாக செயல்படுறது அல்லது தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்கள் விரைந்து வேகமாக செயல்படக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அந்த பெண்ணு மென்மையாக இருக்குதுன்னா ஆண் வேகமாக இருந்தால் என்ன ஆகும்? இவங்களுக்குள்ளார பிரச்சனை வந்துரு, இது ரகசியமாக சில பிரச்சனை வந்துரு, இதுதான் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதான் அந்த செவ்வாய்க்கு வச்சிருக்கக்கூடிய விதி. இந்த மாதிரி அதே வேளை இப்போ செவ்வாய் தோசை இருக்குது, ஒருத்தருக்கு செவ்வாய் தோசை கடுமையாக இருக்குது, அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நல்லா இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா பாருங்க, இப்போ மிருகசீச சித்திரை அவிட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறக்கிறார் அப்படின்னா அவருக்கு பிறக்கிற போதே செவ்வாதசை வந்துடுது. கல்யாணம் வைக்கிற போது செவ்வாதசையே வராது, அவருக்கு காலத்துக்கு செவ்வாதசை வராது. இவருக்கு எந்த செவ்வாதோஷம் இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி ஒரு பெண்ணு மிருகசீச சித்திரை அவிட்டத்திலேயோ அல்லது ரோகிணி அஸ்தன் திருவோணத்திலேயோ இப்படி ஒரு பெண்ணு பிறந்துருது, இதுக்கு செவ்வாதசையே வராது வாழ்நாளில். அப்போ இவங்களுக்கு எந்த செவ்வாய் இருந்தாலும் திருமணம் செஞ்சு வைக்கலாம். இது ஒரு விதி இருக்கிறது. இதுதான் அவருடைய அமைப்பு. ஓகே சார். அதேமாரி செந்தில்ன்ற ஒரு நபர் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, என்னன்னா திருமணம் நடந்து குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காரு. எனக்கு ஒரு என்ன சந்தேகம்னா, குழந்தை இல்லாமல் இருக்கிறது வந்து கணவன் கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லாட்டி மனைவி கிட்ட ஏதாவது பிரச்சனை இருக்கும். இது ஒரு மருத்துவ ரீதியான பிரச்சனை. இதை ஏன் ஜோதிடத்தில் வந்து கேட்க சொல்கிறாரு, அது உங்ககிட்ட கேட்க சொல்கிறாரு, விளக்க முடியும்? அந்த செந்தில் அப்படிங்கிறவருக்கு என்னுடைய வணக்கம். அற்புதமான கேள்வி கேட்டுக்கிறீங்க. குழந்தை பிறப்பதே பாட்டன் பாட்டியினுடைய கர்மா, பெரியவங்களுடைய ஆசீர்வாதத்தோட தான் ஒரு குழந்தை பிறக்கும். ஒன்று இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதார்த்தமாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு ஒன்று வச்சுருக்கோம். ஓகே. ஜோதிடத்துறையில் தேவ பிரச்சனை, சித்திர பிரச்சனை, தாம்பூல பிரச்சனை, அஷ்டமங்கல பிரச்சனை, அதுபோக கைரேகை, எண்கணிதம், டாரட் ஜோதிடம், ஜாதகம், அதுலேயே எபிமெரசி, கேபி சிஸ்டம், இப்படி பல விதங்கள் இருக்கிறது. இதுல மருத்துவ ஜோதிடத்துக்கும் இருக்கு, அதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கோம். நான் வந்து ஒரு புதிய ஒரு சாஃப்ட்வேர் இங்கே வச்சிருக்கேன். இது வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி. ஓகே. இதுதான் இப்போ இந்த ஜாதகம், இப்போ வந்து இந்த ஜாதகத்துக்கு வந்து என்ன ஆகி போச்சுன்னா கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணி இந்த இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து எங்களை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்குற போது அந்த பெண்ணுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், பார்த்துட்டிங்கன்னா நல்லா பாருங்க, இனப்பெருக்க உறுப்புன்னு ஒன்று இருக்குது. இனப்பெருக்க உறுப்புன்னு ஒன்று இருக்கு. ஆமாம். இந்த இனப்பெருக்க உறுப்புல வந்து ஒரு நீர் கட்டி இருக்குது. அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு வந்து குழந்தை வந்து நல்ல முறையில் இருக்குது, குழந்தைய பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு நீர்க்கட்டினால ஒரு தொந்தரவு இருக்கும். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பாருங்க, அதை வந்து ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு குழந்தை சிறப்பாக கிடைச்சிது. ஜோதிடம் மூலியமாகவே நீங்கள் சொல்லலாம், ஜாதக ரீதியாக நான் சொல்லலாம். ஓகே. இந்த மாதிரி இது மட்டும் இல்லை, உடல் ரீதியாக எந்த பார்ட்டில் பாதிப்பாக இருந்தாலும் அதுக்கு தீர்வை வந்து இங்கே நம்ம சொல்ல முடியும். புரியுது. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக சொல்லலாம். நீங்கள் போய் 1,00,000 ரூபா கொடுத்து ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணி இந்த நோயின்னு நீங்கள் சொல்லி பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய விஷயத்த இந்த சாஃப்ட்வேரை வச்சு இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி முறையில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா 10 நிமிஷத்தில் இதுதான் உங்களுக்கு நோயின்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அது முன்னாடியே நம்ம தெரிஞ்சுட்டு வருமுன்னே காக்கலாம் தாராளமாக. எல்லா மனிதனுக்கும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு நோய் இருக்கும், எல்லா மனிதனுக்குமே நோய் இருக்கு. அது என்ன நோயின்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கவாறு நாம அதுல ஒரு பாதுகாப்பு இருந்துக்கலாம், அதுக்குரிய உணவுகளை சாப்பிடலாம், ஒரு சத்தா வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலே போதும் இல்லையா? இப்போ இந்த பெண்ணுக்கு என்னன்னா புத்திர தோஷம். அப்ப இந்த தோஷம் இருந்ததுனால இப்படி இருந்துச்சு. சில பேர்த்துக்கு கர்ப்பப்பை வந்து விரிவாகாது, அதுதான் இதனோட கம்ப்ளைண்ட். புரியுது. சில பேர்த்துக்கு என்னன்னா இந்த இந்த மருத்துவ ஜோதிட ரீதியாக நீங்க பாத்தீங்கன்னா சில பேர் ஜாதகத்தை கொடுப்போம், நாங்க கேட்கக்கூடிய கேள்வி வேற எதுவும் இல்லை. வந்து கேட்பாரு, நாங்க குழந்தை இல்லைன்னு சொன்னதுமே நாங்க முதல்ல பாக்குறது கணவன் மனைவி 2 பேரும் அந்நுண்ணியமாக இருக்கிறார்களா, கணவன் மனைவி 2 பேரும் அந்நுண்ணியமா இருக்கிறாங்களா ஃபர்ஸ்ட். அடுத்தது அந்நுண்ணியமாக இருந்து ஏன் இவ்வளவு தூரம் காலதாமதமாச்சு, இது 2வது. 3வது, இது எதனால் வந்து இவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கை நன்றாக இருந்து ஜாதகம் நல்லா இருந்து எதனால் வந்து இந்த தோஷம் இவங்களுக்கு அட்டாக் ஆயிருக்கு. அப்போ இவங்களுடைய தோஷமா, இவங்க முன்னோர் வகையில் தோஷமா, இவங்க குலதெய்வத்து வகையில் தோஷமாங்கிறத பார்ப்போம். புரியுது. பார்த்து அதற்குரிய தீர்வுகளை கொடுக்குற போது வந்துடும். சில பேர்த்துக்கு குழந்தைங்கிறது இல்லாமல் தத்தெடுக்கிறது கூட கஷ்டப்படுவாங்க. அப்போ அதுக்கு என்ன பரிவர்த்தனை அப்படிங்கிறத பார்த்து இதுதான் வழி அப்படிங்கிறத நாங்கள் சொல்லுவோம். சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதியும் ஜோதிட சாஸ்திர ரீதியாக புத்திர பேரு கிடைப்பதற்கு முறையான விதிகளை நாம் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கும் பிராப்தம் வேணும், அது இல்லாமல் செய்ய முடியாது. சில பேருக்கு பிராப்தம் இருந்தும் தாமதமும் தடையும் ஏற்படுவதற்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் உத்தரவாதமாக நன்றாக அமையும் அப்படிங்கிறது அமைப்பு. ஓகே சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கணவன் மனைவி வந்து தனி கொடுத்தவங்களா இருக்காங்க.
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரும்புறது என்னன்னா கணவன் மனைவியும் அன்பா பெற்றோரோட இருக்கிறது, அவங்களோட அரவணைப்போட இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இயல்பா ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை தானுங்க தமிழனுடைய பாரம்பரியமான முறை என்பது கூட்டு குடும்ப வாழ்க்கை தான். ம். தனி குடித்தனமெல்லாம் இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஆனா அந்த காலத்திலேயே காலங்கள் மாற மாற, சூழல் மாற மாற மாறிவிடுது. ம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல இருக்கிறவங்க பையனும் ஒரு ஒரு ஐடி கம்பெனிக்கு படிக்கிறாரு, பொண்ணும் ஒரு ஐடி கம்பெனில படிக்குதுன்னா, இவங்களுக்கு பெங்களூரு, மைசூரு, சென்னை, மும்பை, வெளிநாடு இப்படி வேலைன்னு வந்துருது. 2 பேரும் போயிடுறாங்க. ஏதோ ஒரு நோப நொடி இருந்துச்சுன்னா, அந்த பையன் மருமகன், பையன் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 4 நாள் இருப்பாங்க, போயிருவாங்க. ம். இப்ப சொந்த பந்தம் பெரியப்ப, சித்தப்ப, மாமன், பெற்றோர்கள், பெரியோர்கள், உறவினர்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து இருக்கக்கூடிய காலம் போய், இன்னைக்கு தன்னுடைய மக்கள், மருமக்கள், பேரன் பேத்திகள் தான் உறவு என்கின்ற நிலை வந்துருச்சு. கண்டிப்பா. இது காலத்தால் வந்த மாற்றமே தவிர வேறெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது ஜோதிடம்ங்கிறதுல வந்து அவங்க கிரகம் இப்படி இருக்குது. இருக்கு. எப்படி இருக்குது அப்படின்னா, குடும்பத்தை பிரிந்து வாழணும் ம். அப்படின்னு ஒரு தோசை இருந்தா, இவங்க தொழிலுக்காக கொஞ்ச நாள் வெளியூர் போய் இருந்தா கூட ஆட்டோமேட்டிக்கா அது குடும்பத்தை பிரிந்து வாழ்ந்த தோஷம் தான். புரியுது. அதனால அது வந்து அப்படித்தான் வருங்க. இது அவங்க எடுக்கிற முடிவு தான். இதுல ஆமா. பரிகாரம்லாம் எதுவுமே இதுல இல்ல. கர்மாங்கிறது வந்து அவங்க ஜாதகத்திலே அப்படி இருக்கும். புரியுது. அதுதான் அதனுடைய அமைப்பு. இது ஒண்ணு சேர்த்துறதுனால இவங்க தொழில் சூழ்நிலை, இவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியாது. சண்டை வந்துருச்சுன்னா, ம். அப்ப நம்ம அதுக்கு இந்த சண்டையை தீர்க்கறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஓகே சார். இந்த நேர்காணல்ல வந்து கணவன் மனைவியோட ஒற்றுமையை பத்தி பார்த்தோம். ராகு கேது, அப்புறம் செவ்வாய் தோஷம், அப்புறம் இந்த மருத்துவத்துக்கும் ஜோதிடத்துக்குமே நம்மளுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கு. முன்னாடியே நம்மளால கணிக்க முடியும்லாம் நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. சரி. உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.